அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பரமக்குடி சந்தை. பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த வாரம் செம்பரி நல்லா இறங்கியிருந்தது. ஆனால் வியாபாரிகள் வரல. சேலத்துலேருந்துலாம் வருவாங்க குட்டி எடுக்க, அவங்களாம் யாரும் வரல. நல்லா செம்பரி குட்டி விலைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆடு விலை ரொம்ப மந்தமாக இருந்தது. 5000 6000 நல்ல ஆடு கிடச்சிது. செம்பரி ஆடை பொறுத்தவரை செம்பரி புதன்கிழமை நடைபெறும். அந்த சந்தை புதன்கிழமை மதியம் கரெக்டாக ஒரு 12 மணிக்குனா குட்டி இறங்கிடுது. 1 மணிக்குனா குட்டி விற்பனை ஆயிடுது. குரு குட்டி எடுக்கல. குரு குட்டில என்ன தெரிஞ்சிருக்கு? 4 பேர் சேர்ந்து வாங்கிருக்காப்ல. அதுல ஒரு ஆள் மலஸ்டாப்ல 2000 மட்டும் குறைச்சு கொடுங்க. காசு 60,000 தள்ளிட்டாப்ல. 30,000 என்னும்போது அந்த ஒரு ஆள் ஒத்துக்க பண்ணிட்டாப்ல. 1000 ரூபாய் குறைய 89,000 தரம் தானாப்ல. 1000 ரூபாய் உணவு நீங்க 1000 ரூபாய் பக்கம் எதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. குரு குட்டி கிடக்கல. குரு குட்டி பார்க்கறோம். என்ன சொல்ல இருக்கு? அது அவருக்கு 11க்கு எடுக்கும். ஒரு வாரத்துக்கு மேய்க்கவான். 11க்கு எடுத்துக்கிறாரான். ஒரு வாரத்துக்கு மேய்க்கவான். ரொம்ப கலையூர் குட்டியா? கிடா குட்டி அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. போட்டு 1 2 3 கிடந்தா கூட பேக்க பார்த்தேன். குரு குட்டி அவ்வளோ குட்டி கிடா குட்டி கறி கடை தான் தொலை கேட்பேன். என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல. கேட்டு பாருங்க. கிடா குட்டி பண்ண எவ்வளோ கேட்குறாரு? கிடா குட்டி பிரிச்சு கொடுக்குங்களா? எத்தனை 7,000 கொண்டு வாங்க. 14 ரூபாய்க்கு வைக்கிறீங்க. குருவக்குட்டி 2 3 கடந்தா சமாளிக்கலாம். அவ்வளவுனா சமாளிக்க முடியாது. என்ன 11 கடை வச்சுட்டா? 11 தான் கேட்டுட்டு இருக்காங்க. 3 எடுக்கணும். அதெல்லாம் 4 5 பால் ஊட்டி கிடக்கல. இதுல மண்டபம் இது பால் எல்லாம் தாயா உனக்கு மேய்ச்ச குட்டியா, சரியான மேய்ச்ச குட்டியா. அங்கே அது மேயலைன்னா என்கிட்ட கொண்டாந்து விடு, நான் எடுத்துக்கிறேன். பால் மண்டபம் கட்ட குட்டியா இருக்கு. அது ஒரு மாதிரியா இருக்குது. சரிதா? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? என்ன நம்ம கையில பாக்கி தானே வழக்கத்தானே கறிக்கு அந்த குட்டியை தூக்குங்க. என்ன வெயிட்ல இருக்குல்ல, அதை போய் மாறி யாருக்கு சொல்றியா? கொலைய வைனே என்ன வேணு? 6 ரூபா. நீ வேலை தள்ளி போ. உனோட 6 ரூபா கோடு 3 ரூபாய் வாங்கிடுவா. கொடி தானே பூரம் கூப்பிடு. எனக்கு நம்மளுக்கு கட்டணம் பேச்சு பேசாத விட குட்டி இல்லை. 6 ரூபா விட்டு வந்தானே. 6 ரூபாய்னா அது என்ன? 7 ரூபா 2 ரூபா. எந்த நான் இருக்க மாட்டேன். எனக்கு 12,000 பூ இருக்கேன். அதுக்கு நான் போயிட்டேன். 13 ஜோராக வெட்டி விடுங்க. அதை காட்டி எல்லாம் வெட்டி விடுங்க. கூப்பிடுமா வெட்டி விடுங்க. போய் கூப்பிடவா சொல்லுங்க. தாப்பாராஜி கூப்பிடுவா. 13 சொல்லிட்டாரு. அதை காட்டி அவங்க வெட்டி வைக்கிறீங்க. யாருக்கு இருக்கு 14,500 பேசி நம்மளுக்கு
கறி கறி கொடுப்போம். அவர் போது பண்ணாரு அவருக்கு அவர் ஆறு மணிக்கு வந்தீங்க. அதான் 14 போயிட்டு பேசி 4 வாங்கிட்டு மறுபடியும் அப்புறம் அது எவ்வளோ அதை பார்க்குறீங்களா? இதில் 1000 சேர்ந்தா வச்சா அது 1000 குறைக்க முடியும். மூணு புடி 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 நீங்க முடியாங்க நீங்க முடியும் அவங்க ஆகிருது அவருக்கு அப்படி மாத்திட்டு அதான் நான் சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றேன், அங்கே அவர் ஒட்டி பாக்குறாருல அவர் 5 இதுதான் வேணும்ன்றாரு. அவங்களுக்கு தெரியாத ஆளுங்கிறாரு. அந்த பேச்சு பேசுறாரு. 3 பேர் வியாபாரி தான் ஒருத்தர். அவர் விவரமா இருக்க பாக்குறாருல, சின்ன பையனா இருக்க மாட்டாங்க. ஏனே அதான் தெரியும். முஸ்லீம்னா அவர் முஸ்லீம் தானே 4 ரூபா புள்ளி வருது. இது நல்ல விட்டு கொண்டு போனேன். தாலி வரன்றாரு. அண்ணே அது நீ வாங்கிட்டு போய் ஏமாந்துருக்கியா? கொண்டு போய் நல்ல ஊட்டி நான் சொல்றது வைக்கல, ஏமாத்தி கொடுக்கல. அது தாலியா தாலியா நாளைக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வருஷம் எத்தனை ஊட்டி 12 போட்ட குட்டி 6000 குட்டி வாங்கி நான் 12,000 3 புல் குட்டி சொல்லிக்க முடியாது. பிடிச்சி பிடிச்சி ஏற்றி விட்டு அப்புறம் அங்கே கொண்டு புல் குட்டின்னு சொல்கிறேன். கை வச்சு நான் என்ன வாடு என்னடா இருக்குல்ல இங்கிட்ட வந்து கை வச்சு பூரா நொடு 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 நொடுன்றது இருக்கிறது. இது யாரும் செய்ய போறதில்ல. சம்மதம்னா கிடாவுக்கு பிடிக்கிறதுக்கு தீ போடுவோம். சரி நான் தான் கேட்குறப்ப அவர்கிட்ட தான் நம்ம கேட்கலையா? அவர் தான் ஆரம்பத்தில் அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டேன். நீங்கள் நான் கேட்டேன். 100 ரூபாய்க்கு சேர்த்து சொல்லியாச்சுரா. இன்னைக்கு ஒரு யோகத்துக்கு சேலத்துக்கு தானே பெரிய வீடு வரும். அதனால தான் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ரோடு இருந்தாலும் வரைக்கும் விட்டுறான் முடியுமா? அவர் கறிக்கடைக்காரருக்கு அவர் காலெலாம் கொண்டு
கறிக்கடைக்காது வளர்ப்புது கறிக்கடை கட்டி பார்த்தாரு அந்த திறமால கறிக்கடை தட்டி விடுங்க 12,700 நீங்கள் கட்டுங்க 12,700 வந்தால் தட்டுங்க வாங்கிப்போம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்க நீ பையன் மாதிரி கடாச்சுனா பங்காளி குட்டியா சிக்கத்துல ஒரு விட்டு பிடிச்சி வச்சிருக்கான் வெட்டுனே இன்னும் கிராஃப் தானே வெட்டு வெட்டு மாமா 6 கிராஃப் வந்து நிக்கலச்சா 13 சொல்லி வைக்கப்பா ஓட்டு வெட்டுல அந்த கிராஃப் திருப்பி என்ன சேர் என்ன என்னை பத்தி புரியல எல்லாம் அவருக்கு வாங்கி அம்மா ஏ என்னப்பா 500 ரூபாய் 600 சொல்லியாச்சு எனக்கு சொன்னாரு வேற சொன்னாரு அண்ணே அவர் 16 ரூபாய் சொன்னாரு ஆரம்பல கடைசி சரி 14 ரூபாய் சொல்லிட்டாரு 12 ரூபாய் கேட்டு 12 600 சொன்னாரு 15 ரூபாய் வெட்ட முடியாச்சு அப்ப அவர் என் குருவுக்கு கழிச்சாரு குருவுக்கு கழிச்சாச்சுனே நானும் சொன்னேன் 10 பத்து அடுத்து குருவு 10 பத்து அடுத்து குருவு கடவுளே இருந்தாலும் சரி ரவிங்க அருங்க வெட்டுல சரியா தானே ஏ ஆட்டு முள்ள தள்ளி அரப்பா ஏய் வேணாம்ங்க அண்ணே நல்லா இருக்கியா இங்க வர நம்பர் ஏய் நீ அரப்பா நான் சொல்றேன் அண்ணே வரணும் பாவா நின்னுங்க எனக்கு 50 ஆறு சாவல் பாரு ஏ சாம ஆறு அவரை கருத்து நீங்க 2000 பாக்கூட அவர் 2000 அவரும் வாங்கியிருப்பாரு எனக்கு தெரியும் என்ன மாதிரி திருப்பி வெட்டு சாமி அரப்பா உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அருங்க மறுபடியும் பேசக்கூடாது தேவையில்லை இருக்கு தள்ளி அடே இங்கே நல்லா புடிச்சு பாத்து ஆமா இல்ல இது நாங்க உள்ள போய் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க நாங்க அப்படி யாரும் இல்ல அப்படி சொன்னாங்க எல்லையே ஏமாத்தி பிடிச்சு போனாங்க குட்டியை புடிச்சு பார்த்து சிறுசா பெருசா நான் போகும்போது இருக்குண்ணே கொண்டு போனேன் உனக்கு கன்சர் இருக்குண்ணே
எல்லாம் செலவு வாங்கியிருக்கேன். கையில எண்ணியா ஒரு மாதிரி சரியான நாலு கொண்டு 25 ரூபாய்க்கு கேள்வி. என்ன சொல்லு 44 இல்ல இல்ல சொல்லிட்டேன் உனக்காண்டி மஜா கொடுக்காங்க 5000 போட்டு இல்ல இல்ல 43 தான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து மதி 200 மணி சேர்த்து எதுக்கு போ எந்த கிராயத்தில் 20 ரூபா தான் விலை சொன்னா. 20 ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு 2 மாடு வாங்கிட்டு வந்தாங்க. கூட சொல்லுவா கருங்கிறாயிரத்துக்கு கூட சொல்லுவா. நீ கறிக்கு பாரு கறி எவ்வளோ சொன்னியா? கறி விலை கொடுப்பேன் எனக்கு தெரியலையே. எவ்வளோ சொன்னியா? 28 கொடு. 14 ரூபாய்க்கு எவ்வளோக்கு வேணும் கேளுண்ணே. கறி விலை கேளுண்ணே. எத்தனை கறி வரும் உனக்கு தெரியாது இருக்கு. எவ்வளோ வரேன் எங்கள் வீட்டில் வளர்த்து விட்டு எவ்வளோ வர கட்டா என்ன விலை வச்சாங்க? எவ்வளோ கட்ட நான் கேட்குறேன். கறி எவ்வளோக்கு போடுறேன்? 1000 பாப்பா எவ்வளோ வேற அப்புறம் நீ விலையை கேளு. 2 பையன் கேளு. 22. நான் என்ன சொல்றேன் கறி எத்தனை இருக்கு? 2 நீ வியாபாரத்துக்கு வீட்டில் 22 ரூபாய்க்கு எடுத்துனா எத்தனை கறி வர நீ சொல்லு. நீ கறி கடை வர்ற எத்தனை கறி வரும்? அவளால என் வீட்டுக்கு அவ்வளோதான். நாம வச்சு அவ்வளோ 14 வரேன். நாம வச்சு ஆமா ஏமாத்தாங்க. என் வீட்டுக்கு அவ்வளோதான் இவ்வளோ. நான் என்ன செய்யறது? உங்களுக்கு 23,000 தான் 11 இருக்கேன்.
5 ரூபாய் கேட்டாச்சு கொடுக்கல. 6 இருந்தாலும் நான் கொடுக்கலாம். கேளுங்க நீங்க 11 இது உடச்சதாங்க 21 ரூபாய் கேட்டு கொடுக்கல. இப்போ 3 வாட்டி வாங்கி விற்கிற பாட்டி இருந்தால் நான் அந்த குட்டி வாங்கியிருக்கிற கோவத்தில் போயிருக்காரு. எப்போதும் வாங்க 19 ரூபா வெட்டி விடுவோண்ணே. 21 ரூபாய் கேட்டு கொடுக்கல. இப்போ சரிங்கண்ணே. சரிப்பா 13 இல்லையா? அவர் என்ன தரமாட்டாரு முடியா போட்டு அப்படியா ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடுத்தா குடிச்சு போத்தா 200 ரூபாய் சேர்த்து கொடுத்தா வெளியா பாட்டு நீ ஒரு வியாபாரம் கிழிச்ச போட்டுக்கிட்டு போய் புரியா புரியா பாட்டு வச்சு பார்த்து எடுத்துக்கிட்டே காலையில் 12 கேட்டு 12 கேட்டு 9 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போயிட்டு வாயா அப்போ போய் பார்த்துட்டு வரேன் கேட்கல ஒரு கலால வந்து கேட்க மாட்டேன் கேட்டு எங்கேயும் வேலை சொல்றியா? அங்கிட்டு வேலை சொல்றியா? அப்புறம் எங்கிட்டு ஊத்திடுறது? எனக்கு 500 ரூபா ரெண்டுக்கு அவ்வளோதான். விடுங்க போட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதை எவ்வளோக்கு விற்பேன்? எவ்வளோ விற்கிறது? இதே 11 ரூபாய் கேட்குறான். 11 ரூபாய் கேட்பாங்க. காசு தரேன் விடுங்க, வெயில வர விடுங்க. இது காசு யார் இப்போ பார்த்தா? காசு நான் அவ்வளோ கேட்கலையே. ஏன்னா ஏய் ஆகாது சொல்லாத. எனக்கு 500 ரூபா வேணும்ண்ணே. ஐயா பேர் இல்லைண்ணே 21 இல்ல 21 ஆகாது. ஏன் கேட்டா ஐமாரு நீ போயிரு. அதானே 500 சேர்த்து 500 மட்டும் தள்ளி விடுங்க. வச்சுங்க போங்க. ஆமா காலம் பூரா அதுக்கு அகத்திக்கலாம் நோட்டிக்கிட்டு நாங்க சொல்றது நீங்கள் நீ சும்மா இரு. சும்மா நீ என்ன இல்ல வராது. ஏன் போட்டுட்டு இருக்க மாட்டேன். வேலை இருந்தா ஜெயிச்சு இருந்தா இல்ல வராது. 23 கூட இல்ல. ஏன் போட்டுட்டு விடு வாழ வந்துருச்சு விடு இல்ல விடு விடு விடு. வேலை இருக்கா 23 மேல இருந்தா சொல்லுங்க. சரி நூத்தா பேசாத விடு. வாங்குறது 13 என்னதாரு அப்புறம் என்ன அப்புறம் எல்லா வாரத்தையும் சொல்லிட்டு அப்புறம்
வாங்குற மாதிரி நீ கேளு ஆளுமே ஒரு ஆள்கிட்ட இது தனியாக விளை வச்சு இது தனியாக விளை வச்சுட்டு அவனுக்கு வந்து காசு கட்டலாம். உண்மையிலே ஏன் நாளைக்கு இருக்குல்ல அப்படிங்கிறத 9,000 ரூபாய்க்கு வேற வாட்டி நான் கொடுக்க மாட்டேன். அடியா திருமூருக்கு அடியா அடியா அப்போ எங்களுக்கு 3,000 என்ன பிடிக்கிறது ஒன்று தானே இருக்கு 4,000 ஓட்டியா அவங்களும் சேர்த்து எதனாலும் சரி கத்தி எடுத்து போடுங்க எதனாலும் சரி ஹரியா வச்சா அப்படியா பல்லு போட்டான்னா போட்டானா கறிக்கடைக்கு 20 ரூபாய்க்கு முதல்ல எடுத்துருவானா கறிக்கடையில் நான் பல்லு போட்டாலும் போட்டான்னு கறிக்கடைக்கு வாங்கி முதல்ல எடுத்துருவானா 18 ரூபாய்க்கு வாங்கினாலும் முதல்ல எடுத்துருவாங்க போய் கறிக்கடையில் எடுத்து கழுவி போக கோயில் வளர்த்துக்கு வாங்குறேன் என்ன கழிவு இருக்கு கழிவு இருக்காங்க கழிவு வரத்தான் சரி எலும்பு தான் இடமா இருக்கு எலும்பு பார்த்தா நல்ல எலும்பு ஓய்ச்சி வைக்கிறேன் 25 ரூபா பிடிக்கல எனக்காலம் விளையாடக்கூடாது ஒன்னாலும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வாங்கலான்னு போ அது ஒன்றும் இல்லை நான் தான் கொடுத்துட்டு ஒரு வடி வாங்கியிருந்தா உடனே இப்படி அணக்கிறேன் சொல்லி தம்பி கையில கொடுக்கட்டு வேலை இல்லை திருப்பி கொடுத்துருவேன் சரி சரி அண்ணே 200 ரூபா சேர்த்து இல்லை அண்ணே வாங்கிக்கிறேன் தான் மறுபடியும் பிடிக்காதியா பிடிக்க 500 ரூபா போட்டு